வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ஒரு சம்பவம் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறவர் விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்தவங்கன்னு சொல்லப்படுறவங்க அவர் தாக்கியிருக்காங்க. அவரும் பதிலுக்கு தாக்கி அது பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க முழுக்க ஒரு செய்தியே ஆக்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் இதை குறித்து பேச பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் பாரி அவர்கிட்ட இந்த தலைப்புல பல கேள்விகளை கேட்கலான்னு இருக்கேன். வணக்கம் பாரி. வணக்கம். ஒரு எங்கேயாவது நடந்தது போலீஸ் ஸ்டேஷன் வெளில நடந்தது கூட பரவாயில்ல, அந்த ஏரியால பெரிய ஆளுங்க இல்லை எதுக்கு உடனே பெரிய விஷயத்துக்குள்ள தலையிடணும்னு தள்ளி இருக்கலாம்னு சொல்லலாம். டிஜிபி ஆஃபீஸ்க்கு வெளியிலே இது நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இது எப்படி பாக்குறது பாரி? அடிப்படையில் நேற்று இந்த சம்பவத்தை ஊடகத்து மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அழைச்சு பார்த்தேன். ஒரு 2 நம்பர் என்கிட்ட இருக்கு. 2 நம்பர்லையுமே என்னால் தொடர்பு கொள்ள முடியல. இன்னைக்கு காலையில தொடர்பு கொண்டு பார்த்தேன், அப்பயும் முடியல. நேற்று ஒரு 3 முறை பண்ணேன், சுவிச் ஆஃப் வந்துச்சு. எப்படி பிரியகுமார்லாம் தொடர்பு கொண்டாருன்னு தெரியல. அதை நம்ம இங்கே பதிவு பண்ணிடுறோம். அவர் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு போல. அதனால அவர் டேப் பண்றாங்க என் போனை அப்படின்னு சொல்லி எல்லா இன்டர்வியூலயும் மேபி இருக்கலாம். அவர் போனை ஆன்லயே இல்ல போல. நான் பண்ணும்போதெல்லாம் ஆஃப்னே வருது. இப்ப என்னன்னா, அதனால அவர்கிட்ட நான் நேரடியா பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிருச்சு. ஆனா நீங்க இன்டர்வியூல பேசியிருக்கீங்க போல. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பறையருக்கான ஒரு இயக்கம் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அது போக புரட்சி பாரதம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியுமே அவர் கட்டமைச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முழுக்க முழுக்க பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு இயக்கமாக அது செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதுல அவர் எப்படி நமக்கெல்லாம் வேண்டப்பட்டவராக மாறுகிறார்னு பார்த்தீங்கன்னா, பறையர் என்ற அடையாளம் இழிவான அடையாளம் அல்ல, மாறாக அது எனது அடையாளம், அதை அடுத்தவன் இழிவுபடுத்தினாங்கிறதுக்காக அதை நான் தூக்கி எறிஞ்சிட முடியாதுங்கிற கொள்கையில நம்ம அவரோட பெரிய அளவு ஒத்து போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பறையர் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முதல் ஆளாக குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர்களுக்காக களத்தில் நிற்பவராக இருக்கட்டும், அவர் தன்னை தொடர்ச்சியாக அதுல அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்ப இங்க என்ன இஷ்யூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் பறையர்களுக்கானவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டுதான் இவ்வளவு பெரிய கட்டமைப்பா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்டமைப்பை, ஒரு கட்சியை உருவாக்கி இன்னைக்கு 1க்கும் 2க்கும் சீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இந்த இதுல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சில கடினமான விமர்சனங்கள், சில நியாயமான விமர்சனங்கள் நிறைய வச்சுட்டு இருக்கிறார். தொடர்ச்சியா நீங்க பார்த்துருப்பீங்க. வெளிப்படையா சொன்னோம்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் மீது விமர்சனம் வைக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில தான் நிறைய பேருக்கு தெரியவும் வந்திருக்கும். அவரோட அடையாளம் மாதிரி தெரியவும் வந்திருக்கும். அப்ப அவருடைய விமர்சனங்கள்ல பாத்தீங்கன்னா, நிறைய விமர்சனங்கள் கடுமையாக விடுதலை சிறுத்தையை பாதித்து கொண்டு வருகிறது. அது நம்ம மறுக்கவே முடியாது. காரணம் என்ன, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி முழுக்க முழுக்க பறையர் சமூகத்துடைய வாக்கு வங்கி தான். இன்னைக்குமே அவங்க மக்கள் நல கூட்டணின்னு அவங்க தனியா போன காலகட்டத்திலயா இருக்கட்டும், இல்ல டிஎம்கேவோட இருக்கிறதா இருக்கட்டும், ஏடிஎம்கேவோட போறதா இருக்கட்டும், எப்பவுமே எதற்காக அவர்களை இந்த கட்சிகள் சேர்த்து கொள்ளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறையர் சமூக வாக்குகளை கணிசமா அவர்கள் எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் கூட்டணிக்குள்ள எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற பட்டியல் சமூகத்தவர்கள் அங்க தெலுங்கு பேசக்கூடியவர்களோ இல்ல மற்ற பட்டியல் சமூகத்தவர்களுக்கோ விடுதலை சிறுத்தைகள்ல பொறுப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தைக்கு பெரிய அளவு வரது இல்லை. அதான் உண்மை, வர்றது கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கே நன்றாக தெரியும். அவங்க ஆனா நாங்க எல்லா பட்டியல் சமூகத்திற்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவோம். அது மட்டும் இல்லாம பட்டியல் சமூகத்திற்கான ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் கிடையாது, நாங்க ஒரு பொது சமூகத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறதுனால மற்ற சமூகத்தவர்களையும் அவர்கள் கூட வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. கொஞ்சம் பணம் படைத்தவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன ரெப்ரசன்டேட்டிவா இல்லாமல் இருந்தா கூட தூக்கி வச்சுக்குவாங்க. நீங்க உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எங்க இருந்து அறிமுகமானாரு உங்களுக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகள்ல தான் போய் அவரு சேர்ந்தாரு. அவர் பட்டியல் சமூகமும் கிடையாது, அவர் பட்டியல் சமூகத்திற்காக பேசக்கூடியவரும் கிடையாது. அது நமக்கு நன்றாகவே தெரியும். சரி, இப்ப அவங்களெல்லாம் அவங்க கூப்பிட்டு வச்சுக்கிறது எதுக்குன்னா, நாங்க ஒரு பொதுவான கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க அடையாளத்துக்குள்ள அவங்க வர பாக்குறாங்க. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இன்றளவும் அவர்களுடைய அடையாளம் என்பது பறையர் சமூகத்தின் வாக்குகளை பெறக்கூடிய கட்சி அப்படிங்கிறது தான். பிளஸ் அண்ட் மைனஸ். இப்படி இங்க பிரச்சனை என்னன்னா, இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரும் நான் பொதுவான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி வராரு, அந்த மாதிரி அடையாளத்துக்குள்ள வராரு அப்படின்னா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி தன்னை பறையர் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்லாம பறையர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை அளவுக்கு அதிகமாக பேசுகிறார். உள்ளொதுக்கீடு இந்த சார்ந்த விஷயங்கள் மற்ற சமூகங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது எஸ்சி பட்டியலுக்குள்ள வரக்கூடிய மற்ற சமூகத்திற்கு இருக்கக்கூடிய உள்ளொதுக்கீடு பறையர் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிறதெல்லாம் இவர் ஆணித்தரமா எக்ஸ்போஸ் பண்றாரு, பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது இப்ப விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகள்
தொடர்ச்சியாக எஸ்சி மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த பட்டியல் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நிதிகளையும் முறைகேடுகள் செய்கிறார்கள். அதுல வந்து முழுமையா பயன்படுத்துறது இல்லை. இதை வந்து தட்டி கேட்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருந்தும் செய்யறது இல்லைங்கிற கடுமையான விமர்சனங்களை வந்து தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்காங்க. இந்த விமர்சனத்திற்கு இவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்கள் மத்தியில விடுதலை சிறுத்தைகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பதை உடைத்து விட்டார். இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. அந்த நம்பிக்கை சுத்தமா உடைஞ்சு போச்சு. இது உடைஞ்சு போனதோடைய அறிகுறியை நீங்க எப்ப பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் எண்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் பொங்கி எழுந்துட்டாரு. என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, பறையர்னு சொல்லிக்கிட்டு எவனாவது உங்ககிட்ட வந்தானா அவனை செருப்பால் அடியுங்கள்னாரு. ஆமா, அந்த காணொலி பார்த்து அதுக்கு நம்ம எதிர்ப்பையும் தெரிவிச்சிருப்போம். என்னப்பா, பறையர்களுடைய வாக்குகளையே வாங்கி உங்க கட்சியை நடத்திவிட்டு நீங்க பறையர்கள் வந்துன்னு சொல்லிட்டு வந்தாவே நீ செருப்பால் அடிங்கன்னு சொல்ற, இது எப்படி நியாயம்? அப்படி பறையர்கள்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க எல்லாம் யாராரு? ரெட்டைமலை சீனிவாசன் தன்னை பறையர் என்று தானே சொல்லிக்கிட்டாரு. அப்ப நீ என்ன சொல்ல வரீங்க? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கடுமையா கேட்கும் பொழுது அவங்களுக்கு பதில் இல்லை. அது ஆத்திரத்தில் வெளிப்பாடாகவே தான் பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான பேச்சுகளுக்கு பின்னால திருமாவளவன் பறையராங்கிற கேள்வியும் கூட அந்த மக்கள் மத்தியில எழும்ப தொடங்கி விட்டது. அது போக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு காலத்தில் திருமாவளவன் பறையர் என்று அவருக்காகவே சில விஷயங்களும் பேசியிருக்காரு. சிலர் வந்து திருமாவளவன் பிறமொழியாளர்லாம் சிலர் எல்லாம் பேசும்பொழுது இல்ல அவர் பறையர் தான் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான நிலைப்பாடுக்கு அப்புறம் சந்தேகமா இருக்குன்னே பேசிட்டாரு. எங்களுக்கே சந்தேகமா இருக்கு, உங்களோட நிலைப்பாடெல்லாம் இப்படி தன் சமூகத்திற்கு எதிராகவே இருக்கு, இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு அப்புறம் இந்த சமூகத்துக்கு துரோகியா நீங்க மாறி இருக்கீங்களான்னா அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது திருமாவளவனுடைய அடிப்படை அரசியலில் பெரிய அளவு அடியை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒரு அளவுக்கு அதிகமான கோபம் வந்து திருமாவளவன் அவருக்கு உருவாகியிருக்கு. அதனாலதான் செருப்பு கழட்டி அடிங்க. இதே திருமாவளவன் தான் அமைப்பாய் திரள்வோம்னு ஒரு புத்தகம்லாம் போட்டிருப்பாரு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, சார் நீங்களா காந்தி, நீங்களா பெரிய டெமோக்ராட் மாதிரி தன்னை வந்து அடையாளம் அந்த ஆரம்ப காலத்துல அந்த புக் வந்து கொஞ்சம் ஒரு மிஞ்சி போனா ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல பறையன்ற அடையாளத்தை வந்து அதெல்லாம் இருக்காது. அது முழுக்க ஒரு அமைப்பா எப்படி திரளணும், ஒரு இயக்கத்தை எப்படி கட்டமைக்கணும், அது எப்படி விமர்சனங்களை கையாளணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கா இப்ப புரியுது இல்லைங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலேயும் திருமாவளவன் மேலேயும் நம்பிக்கை போனதுக்கு காரணம் ஏர்போர்ட் மூர்த்திலாம் இல்ல. அதுல நான் வேறுபடுறேன். திருமாவளவன் தான் காரணம், நடவடிக்கை. ஆமா. ஸோ இப்படிலாம் புக்கை போட்டு எழுதி விட்டு அதை படிச்சு போட்டு ஃபயர் விட்டுட்டு தான் அவங்க கிட்ட வந்து சேர்றாங்க. சேர்ந்தவனை வந்து நான் பறையர்னு சொல்லிட்டு வந்து செருப்பால் அடிலாம் பேசும்பொழுது அதுக்கப்புறம் அவர் பறையர் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கிற இடத்துல திருமாவளவன் இருந்தும் அதை கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு திமுக நம்மள கோச்சுக்கும் பண்ணிக்கும் அப்படின்ட்டு அவர் இது ஏன் அவருக்கு இந்த பயம்? திமுக மீது ஏன் அவருக்கு இந்த பயம் அப்படின்னா, ஒரு காலத்தில் பறையர்கள் பெருவாரியாக ஆதரிச்ச விடுதலை சிறுத்தை இன்னைக்கு பறையர்களிடம் ஆதரவை இழந்து விட்டது. அப்ப இன்னைக்கு விடுதலை சிறுத்தைக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஆதரவுங்கிறது என்னன்னே தெரியாது. இப்ப அதனால அவங்க தனியா நிக்கவே மாட்டாங்க. தனியா நின்னாங்கன்னா அவங்க அவுட். அப்படியே சொல்றீங்க? அதான் உண்மை. தனியா நின்னா அவங்களுக்கு வந்து அவங்களால ஜெயிக்க முடியுமா, இது பண்ண முடியுமா? எதுவுமே ஒரு 10 சீட்டு கூட வின் பண்ண முடியாதா? வின் பண்றது இல்ல, அவங்க முன்னாடி வாங்கின வாக்குகள் எல்லாம் கூட அவங்களால தக்க வைக்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த கூட்டணிங்கிற அந்த ஜாலத்துக்குள்ள அதிகாரத்தை அணைச்சுக்கிட்டே போகணுங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட். ஏன்னா தனியா நின்னா அடி வாங்கிறோம்னு அவங்களுக்கு ஒரு உளவியல் அச்சமே, கொஞ்சம் எம்பி அந்த மாதிரி. அதுதான் தனியா நின்னோம்னா நம்மள அடிச்சு காலி பண்ணிடுவாங்க, நம்ம கட்சியே காலியா போயிடும். ஒன்ஸ் ஒரு இதுல கட்சிக்கு வாக்கு பெரிய அளவுல வரல அப்படின்னா, வெளிப்படையா சில ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா 1% வாக்கும் கூட திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறாங்க. தனிப்பட்ட ரீதியா அவர் எலெக்ஷன்ல இப்ப தனிச்சு போட்டின்னு திருமாவளவன் அறிவிக்கவே மாட்டாரு. அப்படி அறிவிச்சாரு அப்படின்னா அவருக்கு 1% வாக்கும் கூட வராதுங்கிறாங்க நிறைய பேர். அப்ப அவர் இன்னைக்கு வேற வழி இல்லை, அதிமுகவுடையோ இல்ல திமுகவுடையோ அவர் அரவணைச்சுதான். நாளைக்கு விஜய் வந்தாருன்னா விஜயோட ஏதோ ஒரு இதுல அரவணைப்பு அரசியலை மட்டும் தான் அவரால் செய்ய முடியும். இனிமேல் வந்து அவருக்கு இருக்கிற அந்த வட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த வட்டமும் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். ஸோ வேற வழி இல்லை. இன்னைக்கு அதிகாரம் இருக்கனால தான் அந்த வட்டமும் இருக்குங்கிறாங்க. இந்த அதிகாரம் இருக்கனால ஒரு 4 கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ரவுடித்தனம் பண்றவன், வழிப்பறி பண்றவன், இவங்கள மாதிரி ஒரு 4-5 பேர் வந்துட்டு கூட சுத்திக்கிட்டு அவர் ஒரு நம்ம கிட்ட ஒரு அதிகார வர்க்கத்து நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னா ஒட்டிப்பாங்க, நிறைய ஓட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஆட்கள் தான் இப்ப அவர் பேரை சொல்லிட்டு அலைறாங்க. ஒரு பிரஸ் மீட்ல பாத்திருப்பீங்க நீங்க, திமுக காரர் மாதிரி ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சொல்லிப்போ அதுக்கு ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. ஆனா அவர் கூட இருக்கவங்க, அவங்க கட்சியில பதவியில இருக்கவங்களே திமுக காரங்க. ஆமா, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் மூலமா நம்ம, ஏன்னா
திமுக வந்து இவங்களுக்குலாம் வந்து சீட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு துளியளவும் இல்லை. இவங்க இந்த மாதிரி ஒரு அனுகூலம் இருந்தா தான் அவங்க கொடுப்பாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் பட்டேல் சமூக வாக்குகள் வேணும் அப்படிங்கிறத ஒரு அதே கான்செப்ட்ல மட்டும்தான் இப்படி ஒரு கட்சியை நாங்க ஆதரிக்கிறோங்கிற கான்செப்டே. அப்ப அந்த ஒரு கான்செப்ட்லயே அங்க அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்க பட்டேல் சமூகத்திற்கான ஆதரவுங்கிற அடிப்படையில தான் திருமாவளவனை இன்னைக்கு வரைக்கும் திமுகவும் அனுசரிச்சு வச்சுட்டு இருக்கு. இப்ப பட்டேல் சமூக மக்களிடமே திருமாவளவனுக்கு ஆதரவு இல்லைங்கிற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் சொல்ல திருமாவளவன் அவரால் என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு உண்மையிலேயே வந்து கோபம் அதிகரித்து விட்டது. அவருக்கு மனசளவுல வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அதை தான் நான் சொல்ல முடியும். மனசளவுல இன்ஸ்டெபிலிட்டியை உணர்ந்திருக்காரு. இப்ப அந்த உணர்வு தான் இத்தகைய நபர்கள். இப்ப நான் என்ன சொல்லுவேன், திருமாவளவன் சொல்லிதான் இவங்க வந்து அடிச்சாங்கன்னு கூட நான் சொல்ல விரும்பல. அப்படி இருந்துச்சுன்னா அது அவ்வளவு பெரிய கேவலம். இவர் சொல்லிதான் இவங்க வந்து இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னா அது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி யாரும் இருக்க முடியாது. அசிங்கம், அது கேவலம். அது அசிங்கம்ங்கிறத விட படுங்கேவலமான ஒரு அரசியல் அது. ஆனா இவங்களாக முன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்க கூட இருக்கிறவங்க யாருன்னு. இப்படி இன்னைக்கு சரி என்ன நடந்துச்சு? சரி, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு இதுக்கு போறாரு. எதுக்கு அப்படின்னா மா.க. ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு பாமக நபர். அவருக்கு வந்து கொலை மிரட்டல் என்பது சமூக ரீதியான பிரச்சனைகள். உங்களுக்கு பாமகனா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரியும், அவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கும் பறையர் சமூகத்துக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்கு போல அந்த தனிப்பட்ட நபருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொலை மிரட்டல் என்பது வந்து சில குறிப்பிட்ட கட்சிகளால் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு இது. அதனால அவர் என்ன சொல்றாரு, போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து பாமக சைட்ல இருந்து சில விஷயங்கள் வந்து காவல்துறை கிட்ட விண்ணப்பங்கள் கொடுக்கறது. ஏன்னா ஆஃபீஸ்ல போய் தானே, போலீஸ் ஆஃபீஸ்ல தானே போய் கொடுக்கணும், அதெல்லாம் போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவர் என்ன பண்றாரு, ஒரு நட்பாக கூட போறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஐடியாலஜி என்னன்னா நம்மளுடைய சமூகத்திற்காக நம்ம செயலாற்றணும், மற்ற சமூகங்களோட நட்பா இருக்கணுங்கிறது இவருடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில வன்னியர் சமூகத்துல இருக்க ஒருத்தருக்கு ஒரு கொலை மிரட்டல் இருக்குன்னா அந்த கொலை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா போச்சுன்னா அது ரெண்டு சமூகத்திற்கான பிரச்சனையா மாறி நிற்கும், கம்யூனல் வயலன்ஸ். அப்ப அந்த கம்யூனல் வயலன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு நட்பை வந்து பேணியணும். அப்படிங்கிறனால நாங்களும் வந்து சொல்றோம் அவருக்கு உண்மையாவே இருக்கு இந்த பிரச்சனை, சில பேரோட தூண்டுதல் அப்படி இருக்கு, அதனால நீங்க வந்து அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி அதற்காக ஒரு போறாங்க. இப்ப இவர் அங்க போறாருங்கிற தகவல் எப்படியோ யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தெரிஞ்சிருக்க முடியும்? இதனாலதான் அவர் சந்தேகப்படுறாரு, போன்லாம் ஒட்டு கேட்கறீங்களா பண்றீங்களா. ஒரு இயல்பா போறோம் அப்படிங்கறனால அவரு சும்மா ரெண்டு பசங்களோட வண்டியை ஓட்டுன ஒருத்தர் கூட ஒருத்தர் அவ்வளவுதான், ஒரு 2-3 பேர் மட்டும் அவர் சும்மா போறாங்க. ஒரு இதுக்காகவோ ஒரு ஈவெண்ட்டுக்காகவோ அவங்க போல, ஈவெண்ட்டுக்காகனா அது மாதிரி ஒரு கூட்டமா போவாங்க. அவர் சும்மா போறோன்ட்டு ஒரு தனியா அவர் போயிட்டாரு. அப்படி போய் இறங்கி இருக்காரு. இறங்கின உடனே ஸ்கூட்டர்ல இதுல எல்லாம் வராங்க. அவங்களுக்கு தான் அந்த தெரியுமா டியோல அப்படியே சரக்குன்னு பூந்து அப்படியே வந்திருக்காப்புல. வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவரை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி, நான் சொல்றேன் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பக்கத்துல வந்தோடனே கையால தாக்குறானுங்க. தாக்கிட்டு அடுத்து வந்து செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க, அவமானப்படுத்தணும். நீங்க கவனிக்கணும், சுத்தி கேமரா இருக்கு. எதுக்கு சும்மா கேமராஸாங்க? அது எல்லாத்துக்கும் காட்டணும். அந்த ஏர்போர்ட் மூத்தின்ற செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்தணும். கேமரா ஏன் சம்பந்தம்லாம் அங்க இருக்க போகுது? டிஜிபி ஆபீஸ் வெளியில எப்பவுமே டிஜிபி ஆபீஸ் வெளியில பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. ஓ, இதுக்கே வந்து தெரிஞ்சு அவங்க வந்திருக்கலான்றீங்க நீங்க? பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க அங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அவங்க போன் பண்ணுவாங்க, கேமரா குரூ வரும். கேமரா குரூவை சுத்திக்கிட்டு இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கேமரா குரூ நிறைய வேலை இருக்கும். கேமரா குரூ வந்து ஒரு இடத்துல அப்படியே காவல் காட்டுல உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ அங்க கேமரா குரூ காவல் காத்து உட்காந்துருக்கு அப்படின்னா இது பிளான்டு. அவங்களோட நோக்கம் என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய பிளான். அதுக்கு தகுந்த மாதிரியே யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு வருது. கவனிச்சிங்களா செய்திகள்ல? அதாவது இந்த டிஎம்கே சப்போர்ட் சேனல்ஸ், டிஎம்கே சப்போர்ட் ஊடகங்கள் எல்லாமே யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி, யூடியூபர் மதன் கௌரி. ஓகே, ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு செயல்பாட்டு இருக்காரு. அவர் ஊடகமாக யூடியூபை பயன்படுத்துறாருங்கிறதுக்காக யூடியூப்ங்கிற ஊடகத்தை பயன்படுத்துறவரெல்லாம் யூடியூபர்னா யூடியூபர் மு.க. ஸ்டாலினா? இல்ல, அவர் யூடியூப் பேசலையா? தமிழக மக்களுக்கு வணக்கம் யூடியூப்ல வரல, வீடியோ யூடியூப்ல விளம்பரம் வரல. ஸ்டாலின் தான் வராரு, யூடியூப்ல தானே வந்தாரு, அதனால அவரும் யூடியூபர் சொல்லலாமா? இல்ல, போட்டோ ஷூட்ஸ் நிறைய நடத்துறாரு, மாடல்னு சொல்லலாமா? என்ன புரியல எனக்கு. இப்ப லண்டன்ல போயிட்டு அவர் இப்படி காட்டுறாரு, இப்படி காட்டுறாரு, ஆனா உடனே அவர் என்ன சொல்லிடுவீங்க நீங்க? புரியல. அப்ப வேணும்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, யூடியூபருங்கிறது ஏதோ அவமானகரமான தொழில்ங்கிற மாதிரி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. யூடியூப்ல இருக்கிற பேசுறவங்க போறவங்கள யூடியூபர் நீ அடையாளப்படுத்துறது ஒரு அவமானகர செயல் கிடையாது. இதுவும் ஒரு ப்ரொஃபஷன். அப்படி அவமானகர செயல்னா உன் சேனல் எல்லாத்தையும் யூடியூப்ல இருந்து நீக்கடா நீ.
எதுக்குடா யூடியூப்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? லாபம் வராது. அப்புறம் இப்ப நீங்களா யூடியூபரா? அந்த உட்காந்து செய்தி வாசிக்கிறீங்களா? லைவ் எல்லாம் கொண்டு யூடியூப்ல போடுறீங்களா? நீங்களா யூடியூபரா? அப்புறம் என்ன நோக்கம் உனக்கு? யூடியூப்ங்கிறது ஒரு ஊடகம். அந்த ஊடகத்துல உட்காந்து பேசுறவங்க, அதுல செயல்படுறவங்க, அதுல வந்து பேட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே யூடியூபர். எங்களுக்கு யூடியூபர்னா என்னன்னா, இந்த சாப்பிட்றது, காய்ஸ் பாருங்க காய்ஸ், இதை சாப்பிட்றோம் பாருங்க காய்ஸ்ன்னு விளாகிங் பண்றவங்க இருப்பாங்க. இல்ல வந்துட்டு ஏதாவது சுற்றுலா போயிட்டு அந்த சுற்றுலா தலத்தை காட்டுறவங்களா இருப்பாங்க. இல்ல ஒரு அன்றாட நிகழ்வுகளை வந்து யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்களா இருப்பாங்க. ஒரு யூடியூபுக்குள்ளேயே இருந்து செயல்படுவாங்க. நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன். இதே காணொலியில 2 பக்கம் இருக்கும், சரிங்களா? நான் யூடியூபர், நீங்க யூடியூபர் இல்ல, என்னோட புரிதல் இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த யூடியூப்ங்கிறது ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தை யாரும் பயன்படுத்தலாம். அங்க வந்து ஒரு ஏன் இங்க தமிழகத்துல காவல்துறையோட உயர் அதிகாரிகள்லாம் யூடியூப் சேனல் நடத்தலையா? இல்லங்க, இப்ப அவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போடுறாங்க. அவங்க யூடியூபர்ங்களா? இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்? புரியல எனக்கு. இங்க எத்தனையோ முக்கிய காவல்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் மக்களை போய் ரீச் அவுட் பண்ண முடியும். யூடியூபர் ஏர்போர்ட் முடித்து எப்படி செய்தி நீ போடுற? எவ்வளவு அதாவது என்னன்னா மலிவுபடுத்துறாங்களாம் அவரை. ஒரு சுருக்க பாக்குறது, ஒரு அடையாளம். அவர் வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்றேன். யூடியூப்ல பேசுறாரு, அதனால யூடியூபர். நீங்க இதைதான் எப்பவுமே பண்ணுவாங்க. இவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு இதை பண்ணிருக்கானுங்க. எல்லா அரசியல் தளத்துல செயல்படுற அத்தனை பேருக்கும் இவன் யூடியூபர். ஆனா இதே இந்த திராவிட இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யூடியூப்ல கெட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பான். அவங்க எல்லாம் சமூக போராளி. சமூக போராளி என்னடா சமூகத்துக்கு அது போராளி கிழிச்சிருச்சுங்க, சமூக போராளி. அப்ப எப்படி வந்து ஒரு மக்களை முட்டாளுன்னு நினைச்சா, மக்களை எந்த அளவுக்கு இவனுங்க முட்டாளுன்னு நினைச்சா இப்படி ஒரு உளவியல் டார்கெட்டிங் வந்து அவங்க பண்ணுவாங்க. உளவியலா இப்படி சொல்லிட்டோம்னா மக்கள் யூடியூபருங்க அப்படின்னு போயிடுவாங்களாம். அவரை பார்த்தா யூடியூபர் மாதிரியா இருக்கு. எனக்கு புரியல எனக்கு. சரி ஓகே, சரி. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இவரை வந்து அவமானப்படுத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணி கேமராலாம் செட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. வச்சுட்டு வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆளுகள் அனுப்பியாச்சு. ஒரு 3-4 பேர் தான், ரொம்பலாம் இல்லை. ஏன்னா அவரே தனியாக தான் வர்றாரு. 3-4 பேர் போட்டு அனுப்புறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் திகச்சு நிக்கிறாப்ல. என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒரு செகண்ட் ஒரு அந்த ஒரு டைம் எடுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் யோஹோ இதுக்காக தான் நீங்க வந்து இந்த வேலையை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை உருகுறாப்ல. அது நீங்க பாத்துருப்பீங்க, வீடியோல இருக்கும். அப்படியே சரக்குன்னு செல்ஃப் டிஃபென்ஸ், வேற வழி இல்லையே. நானும் வச்சிருக்கேன் பாக்கெட்ல. என்னது? சீப்பு நினைக்கிறேன். அவரும் ஏதோ சீப்பை தான் உருவினாரு. சீப்பை வச்சு சீருவான்னு நினைச்சிட்டு ஒரு ஓட்டம். அதுல ஒருத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். ஐயோ உயிர் போச்சுன்னு கதறான். எனக்கு அதை பார்க்கும்போது இந்த கொலைன்னு ஒருத்தர் கத்துனாருல, அது மாதிரி ஒரு உன்னத சந்தோஷம். என்னன்னா வந்த கேமரா அதையும் கேப்சர் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாமே கண்டென்ட் தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டென்ட். நீ கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, நீயே கண்டென்ட் ஆனாலும் சரி, அவங்களுக்கு அது கண்டென்ட். வந்தானுங்க, கண்டென்ட் எடுத்தானுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சேனல்ஸ்ல வந்து யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தியை அவமானப்படுத்திய விசிகாவினர் அடித்து செருப்பால் அடித்த விசிகாவினர் செய்தி. அடுத்து வந்து விசிகாவினரை சிறுத்தைகளை ஜட்டியோடு ஓட விட்ட ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு காலையில அப்படி போட்டாங்க. அது ஏன் ஒருத்தன் ஜட்டியோட ஒண்ணா எனக்கு அது புரியல. வேட்டிக்கிட்டி கட்டிட்டு வந்து அவுந்துருச்சா ஜட்டியோட ஒருத்தன் சைட்ல? தெரியல. நல்ல வேலை அது ஏதாச்சும் போடுற பழக்கம் இருக்குங்கிறதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஜட்டி மட்டும் நீ போடாம வந்தது என்ன இருக்கும்? ஜட்டி இருந்தனால உன மானம் காக்கப்பட்டது, அதனால ஜட்டி போடுங்க. ஜட்டி ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. பூமேக்ஸ் ஜட்டியோட வராங்க. ஒருத்தன் விசிகாவோட மானத்தையே கெடுத்துட்டான் ஜட்டியோட ஓடி. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, காலையில முதல் ஹாஃப் வரைக்கும் அப்படி போடுறாங்க யூடியூபர்னு, அதுக்கப்புறம் இவரை குளோரிஃபை பண்ணி நியூஸ் போடுறாங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியல இது. அதுதாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பத்துல அவங்க பிளான், அந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி சார் நாங்க சொன்ன மாதிரி போட்டோம் பாத்தீங்களா கண்டென்ட், தம்பி ஓகே சார் கிரெடிட் 200 கட்ட 200 கிரெடிட் ஆயிடுச்சு, எல்லாம் வச்சாங்க. அவ்வளவுதான். ஓகே சரி, இப்ப நமக்கு வியூஸ் போகணும், யூடியூப்ல வியூஸ் போகணும். அப்ப அவங்க யோசிப்பாங்க, சரி ஓகே தம்ப்நெயில மாத்து, புது கண்டென்ட் இறக்கு, அடுத்த வீடியோ எடுத்து விடு. ஏர்போர்ட் மூர்த்தி போட்டு அவங்கள வெளுக்கிற வீடியோ வந்து போட்டு விட்டாரு. அவர் ஒன்னும் வெளுக்கல, நீங்க அடிச்சுட்டு இது பண்றாங்க. அவரு அது அப்படிங்கிறாரு, அப்படி நிக்கிறாப்ல, ஐயோ அம்மா ஐயோ விட்டுருங்களே அப்படின்னு ஓடுறாங்க. அதுல ஒருத்த மட்டும் ஒரு வீரன், ஒரு மா வீரன். அவன் போய் ஒரு வண்டியில இருந்து ஒரு ஆயுதத்தை உருகுறான். என்னது அது? ஒரு கம்பி, ஒரு இரும்பு ராட் கம்பி உருகுறான். கேமரா அந்த பக்கமே போக்கஸ்ல நிக்குது. கேமரா பாக்குறான், கம்பியை பாக்குறான், கேமரா பாக்குறான், கம்பியை பாக்குறான், கேமரா பாக்குறான். அடுத்து வண்டியை பாக்குறான், கேமரா வண்டியை போக்கஸ் பண்ணுது, வண்டியில இருக்க நம்பரை போக்கஸ் பண்ணுது. பார்த்தா நம்பரே காணோம். போலீஸுடைய ஹெட் ஆபீஸ், முக்கிய அதிகாரிகள் வந்து போற இடம். அந்த ஹெட் ஆபீஸ்ல அதுக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கும்.
அங்க ஒருத்தன் வெப்பன்ஸ் ஆயுதத்தை வச்சிருக்கான் அந்த வண்டியில. அது கம்பி சைட்ல தான் வச்சிருக்கான். அடுத்து அந்த வண்டியில நம்பர் போர்டு காணும், நம்பர் பிளேட் இல்லை. நம்மலாம் சாமானிய மக்கள் வண்டியில் ஹெல்மெட் போடாமல் சென்றாலே ஹெல்மெட் எங்கே என்று கேட்டு நமக்கு அபராதம் விதிக்கக்கூடிய இந்த தமிழக அரசு, அந்த காவல்துறை ஒருத்தன் நம்பர் பிளேட்டே இல்லாம வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே நிப்பாட்டி நிக்கிறானே, கேள்வியே கேட்கல. இன்னொரு காவல்துறை அதிகாரி, வீரம் செறிந்த அதிகாரி பாத்தீங்களா? எனக்கு ஆனா அவர் வள்ளலாருடைய தீவிர பக்தர். அகிம்சையை உயிர்கொள்ளாமையை நீங்க அந்த இடத்துல அந்த வீடியோவை நீங்க ஒரு இடத்துல கவனிக்க மறந்துட்டீங்க. அவர் டக்குன்னு கீழே குனிஞ்சார் அந்த காவல்துறை அதிகாரி. அது என்ன அவர் பண்ணாருன்னா, அந்த நேரத்துல ஒரு எறும்பு உள்ள குறுக்கால வந்துச்சு, அந்த சண்டையில ஒரு எறும்பு குறுக்கால வந்துருச்சு. அந்த எறும்புக்கு தீங்கு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காவல்துறை அதிகாரி கீழே குனிஞ்சு அந்த எறும்பு, அந்த மண்ணுல அந்த எறும்பை எடுத்து அப்படி சைட்ல விட போயிட்டாரு. பெருமையா இருக்கு பாரு, அவன் படத்தை டிகோட் பண்றான். இவர் பாருங்களேன், ஒரு நியூஸ் உண்மையான கிளிப்பிங் அப்படி எடுத்துக்கணும். எவ்வளவு ஒரு உன்னதமான, அவரால் ஏதாவது தடுத்தாரா சண்டைகளை? அவரால் தடுக்க, அவன் தடியை தூக்கிட்டு வரான், தம்பி 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 செல்லம் குஜு புஜு பூ அப்படின்னு சொல்லி கொஞ்சிடாரு அவனை போய். கொஞ்சி தம்பி, நான் நினைச்சேன் காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல லத்தி எப்படி அடிக்கணும், இந்த வாச்சாத்தி, இந்த படுகொலைகள் இதெல்லாம் போது உங்களுக்கு ஒரு காவல்துறை இருந்திருக்கும். அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு தண்டிச்சு இது பண்ணி அடிச்சா கூட வாங்கிக்கணும். என்னதான் இருந்தாலும் காந்தி பிறந்த நாடல்ல. ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்களா தமிழக காவல்துறை லட்சணத்தை பாத்தீங்களா? வடக்கன் கிட்ட அடி வாங்குறான், வடக்கன் கல்லால் அடிக்கிறான், காவல்துறை வாங்கிக்குது. அவன் அதுல வேற அவன் அடிக்கும் போது சில வார்த்தைகளை சொல்றான். அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு மீனிங் புரியல காவல்துறை அதிகாரிகள் அவர்களே, உங்களுக்கு மீனிங் புரியல. மாதர் சங்கம் அப்படிங்கிறான். மாதர் சங்கம் அப்படின்னா பெண்கள் அமைப்புன்னு அர்த்தம். எவ்வளவு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. ஆமா, பெண்கள் அமைப்புக்கு. பேண்ட் சங்கம் அப்படின்னா சங்கங்களே பேண்ட் செய்யுங்க. மாதர் சங்கம் பேண்ட் சங்கம்ங்கிறான், கத்துறான் போலீஸை பார்த்து. அந்த சங்கம்ங்கிற அந்த வார்த்தையை நீக்கிட்டு அதுக்கு பதில சோறு அப்படிங்கிற அதை அவங்க சோறுங்கிற வார்த்தை என்பது வடக்கர்களுக்கு அது சப்பாத்திங்கிற மாதிரி அதோட ஆட் பண்ணி சோறுங்கிறத ஒரு மாதிரி வரும். அதனால மாதர் சோறு பேண்ட் சோறுங்கிறான். நம்ம காவல்துறை அதிகாரிகள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சோரை தடை செய்யணும்னு சொல்லி ஏதோ போராட்டம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சீக்கிரம் பாலிவுட் போயிருங்க போல இருக்கு. அதுதான் எனக்கு ஹிந்தி நல்லா தெரியுமே. நான் எஸ்ஆர்எம்ல படிக்கும் பொழுது எனக்கு முதலில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஹிந்தி அகர முதலி இதுதான். இதத்தான் ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க முதல்ல. எனக்கு அதான் தெரியும். ஐ லவ் யூ அது மாதிரி அப்படி கத்து கொடுத்துருக்கானுங்க. என்னதான் நம்ம ஆளுங்க, காவலர்களா ஐயா அப்படிலாம் பேசுவோம். இந்திய காவல்துறை இந்தியர்களிடம் அடி வாங்கியது அப்படிதான் நம்ம பார்க்கணும். காவல்துறை இப்ப நான் என்ன கேட்கிறேன், கொலை முயற்சி, ஒரு டிஜிபி ஆபீஸ் முன்னாடி ஒரு அரசியல்வாதிய ஆயுதங்களோடு தாக்க வராங்க. அங்க உள்ளேயும் போர்ஸ் இருக்கும். எப்பவுமே பாதுகாப்புக்கு எத்தனை போலீஸ் இருப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 போலீஸ் உள்ள இருக்கும். நினைச்சாங்கன்னா ஒரு 10 பேர் வெளியில வந்துடலாம். டக்குன்னு சொன்னா ஒரு 4 பேர் வெளியில வந்துடலாம். இவங்க வந்திருக்காங்க 4 பேர் முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, செருப்பு கூட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்க காவல்துறை அதிகாரி கேமரால வராரு, தடுக்கவே இல்லைன்னா அப்புறம் இந்த காவல்துறை மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இந்த காவல்துறையை நம்பிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? இதான கேள்வி. இல்லைங்க, வந்தவன் செருப்பு அடிச்சான், சரி ஓகே. கத்தி அடிச்சு குத்திருந்தா, ஆசிட் அடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? எப்படி காவல்துறை அனுமதிக்குது? இல்ல காவல்துறைக்கு முன்னாடியே தெரியுமா? அவங்க செருப்பால் மட்டும் தான் அடிப்பாங்க, அவங்க வெப்பன்ஸ் எல்லாம் கையில எடுக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது காவல்துறைக்கு ஏதாவது உத்தரவாதம் யாராவது கொடுத்தாங்களா? சீன் கிரியேட் பண்ணி போயிடுவாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? எவ்வளவு பெரிய நாடகத்தை ஆடிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட், இந்த திமுக அரசு எவ்வளவு பெரிய கேவலமான நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கு. எப்படி இதெல்லாம் அனுமதிக்க முடியும்? அப்பட்டமா தெரியுது இது என்ன நடந்திருக்குன்னு. மக்கள் பாக்குற அத்தனை பேருக்கு தெரியும். இது இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடக்குது, நாளைக்கு யாருக்கும் நடக்கலாம். கரெக்டா? இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அவருக்கு நடந்தது இது ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமையும் கொலாப்ஸ் பண்றது. இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கள நாளைக்கு நடு ரோட்ல கூட வெட்டி வீழ்த்துறதுக்கு ஆளுகளை இறக்க முடியுங்கிற ஒரு பயம் காட்டக்கூடிய போக்கு. ஆனா இந்த பயத்துக்கெல்லாம் பயந்து யாரும் இங்க அரசியல் பேச வரல. உயிரே போனாலும் மயிரா போச்சுன்னு நினைச்சிட்டு வரவங்க தான் இங்க அரசியல்ல நிக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அவ்வாறு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியல்ல பேசியவர்கள் பல பேரும் தங்கள் உயிரை கூட விட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். பல பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தயாராக தான் எல்லாருமே வராங்க. இதை நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சு இந்த மாதிரியான விஷயங்களை பேச வேண்டியது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். காவல்துறை டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு வெறி ஆட்டத்தை இவங்கனால ஆட முடியுது. இன்னைக்கு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? இல்ல. அவங்களே அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட். அவங்க மேல வழக்கு பதிவு செய்யாம
ஏர்போர்ட் மூர்த்தி மேல கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி வச்சிருக்காங்க. அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்களா இல்லையா நமக்கு தெரியல, வாங்கி வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டாங்க. நீ அடிக்க வந்து நீயா ஜட்டியோட கீழே விழுந்து மண்ணை கவ்வி மண்ணை டேஸ்ட் பண்ணி அந்த பக்கம் போகும்போது நாய் ஏதோ ஒரு போய் வச்சிருக்கப்பல அதுல உருண்டு போடண்டு அதுல நாஸ்தி ஆகி என்ன பாவம். எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சொல்றாங்கிறதுக்காக இப்படி நாய்ப்பீல் இல்லாமடா உருண்டு ஓடுவீங்க? பார்க்க எங்களுக்கு கவலையா இருக்குடா. இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, டீசெண்டா நடந்துக்கோங்க. யாராவது உங்க தலைவர் வந்து தம்பி அவரை போய் அடிச்சுட்டு வான்னு சொன்னா போய்லாம் அப்படி கடிச்சிட்டு வராத. அது செய்யறது நாய் தான் போய் கடித்து கொண்டு வா என்றால் அது கடித்து கொண்டு வரும். நீ மனுஷன், உனக்கு அறிவு வேணும். அவர் கேட்கறதுக்கு பதில சொல்றா அப்படின்ட்டு போயிரு. நீ உன்னை கேட்டா நான் ஏன்டா போகணும்? உன்னதானே அவர் கேள்வி கேட்கிற, பதில் சொல்றாடே அப்படின்ட்டு போ. பதில் சொல்ல முடியாம அடிக்கிறேன் உதைக்கிறேன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் கேவலப்படுத்துவோம். சும்மா இருந்திருக்கலாம்ல. நீ வாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல டிப்ளமேட்டிக்கா அதை ஹேண்டில் பண்ணா உனக்கு மரியாதையான மிஞ்சி இருக்கும். இப்ப மரியாதையும் இழந்த அலையறியா? சரி, இப்படி இருந்து அடிக்கிறியே, நாளை பின்ன உனக்கு அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பு கொடுக்கணுமா? பொறுப்பு கொடுத்தா இந்த வீடியோ வரும். ரவுடிகளுக்கு பொறுப்பு கொடுத்தா திருமாவளவன் கொடுப்பாரா உனக்கு? பொறுப்பு கொடுக்க மாட்டாரு. எதுக்குடா அந்த வேலையை பண்ற? லைஃபை தொலைச்சிட்டடா நீ, லைஃபை தொலைச்சிட்டலையிற, அறிய வேண்டாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் முடிச்சு அவர் பயந்த மாதிரி தெரியல, தைரியமா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காப்புல. இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு பப்ளிசிட்டி ரேட் வந்து அதிகமாயிருக்கு. ஏன்னா அடுத்த வீடியோ தான் இவங்க வந்து அடித்து ஓட விட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அப்படி இப்படின்னு போட்டு விட்டாங்களே. அவருக்கு ஏதாவது நீங்களே சொல்லுங்க, இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை ஃபோன் பண்ணி ஊடகங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னா எவ்வளவு கேட்பாங்க? அதிகமா கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு கேட்பாங்க. ஒரு நாள் நீங்க ஒரு 2-3 வீடியோஸ் போடணும்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஆகும். இதுதான் கட்சிகள்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்லாட்ல ஒரு 3-4 லட்சம் ஆகும். ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ண வேண்டிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீ அதுக்கு செலவு பண்ணாமே விளம்பரம் தேடி கொடுத்துருக்க. அவர் நீ என்ன பிளான் பண்ணுவார்னா, தனியாவே போவோம், இந்த கிறுக்கு பயலுக வருவாங்க, அவர் அந்த பிளான்ல தான் இருப்பாப்ல. தனியாவே போவோம், கிறுக்கங்க வருவாங்க, வீடியோ எடுத்து போட்டு விட்டு. இல்ல கோமாட்சி தான் கவலைப்பட்டிருப்பாரு, கூட நம்மளும் போயிருந்தா கண்ணு நம்மளுக்கும் வந்து கிடைச்சிருக்குமே. என்ன கேமரா கிளியரா இருக்கும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிருக்கும், தலைவாசல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இல்ல எனக்கு என்னன்னா இதுல ஒரு சின்ன விமர்சனமும் இருக்கு. அவங்க இவர் மேல எடுத்து இவரை வந்து தப்பான லைட்ல காட்டணும்னு விருப்பப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் தடித்த சொற்களை பயன்படுத்தி என்னைக்குமே வந்து திருமாவளவனை விமர்சிச்சிருக்காரு. மேடை ஏறி வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு, பாடா போடாங்கிறாரு, கெட்ட வார்த்தைகள் பேசுறாரு. அப்போ வந்து ஹி டிசர்வ்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி வந்து அது வந்து போட்டு அது வந்து நம்ம என்னைக்குமே யாருக்குமே அது நம்ம ஆதரவு இல்லை அந்த விஷயத்துல. இந்த ஒருமையில பேசுறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் சார்காஸ்டிக்கா பேசுங்க, நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தனி மனித மரியாதையை வந்து குறைச்சு இது பண்ணணும்னு இல்ல. அதை வந்து நம்ம யாருமே வந்து அந்த மாதிரி பேசுறது போறத வந்து நம்ம அங்கே அதுக்காக இது பண்றதும் நியாயமான்னு கேக்குறேன். ஏங்க அவர் பேசினாலும் திரும்ப நீ பேசுறதானுங்க சரி. பேசுனது இல்லையா? என்னது இது மாதிரி மேடைகள்ல தடித்த சொற்களை பேசுனது? ஏன் உன் பிறந்த நாளைக்கே வந்து எல்லாரும் உட்காந்து பேசலையா? வருமா வராத பேச்சு? உங்க பிறந்த நாள் இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான சீமான் அவர்கள் மீது எவ்வளவு வன்மத்தை வந்து நீங்க வந்து பிறந்த நாள் இன்னைக்கு அதை செய்யணும்னு அவசியமா வந்தீங்களா? ஹாப்பி பர்த்டே சிறுத்தை குட்டி, ஹாப்பி பர்த்டே சிறுத்தை குட்டி அப்படின்னு போக வேண்டியதானே? அது ஒரு ட்ரெண்ட் ஆகும். இப்ப இவர் வேற நம்மால இந்த நடிகர் மன்சூர் அலிகான் ஏதோ ட்ரெண்ட் எனக்கு அமைச்சு அண்ணா பாருங்கண்ணா கிரீன் மேட்டர் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். என்ன சிங்கம்லாம் சைடுல நடந்து வருது, அது என்னங்க? அது என்னன்னு புரிஞ்சு வரலங்க. உங்களுக்கு புரியலையா? தமிழ் தேசிய கருத்தியில தான் அவர் பாடி இருக்காரு, சொரக்காய்க்கு உப்பில்லை, நமக்கு துப்பில்லை, நமக்கு வேலை செய்ய துப்பில்லை, வடக்கத்திக்காரன் வேலை செய்யறான், தமிழை வந்து இங்க கஞ்சா அடிச்சுட்டு படுத்து கிடக்குறான். இது ஒரு சமூக பொறுப்பான பாடலை, சமத்துவம் பேணக்கூடிய ஒரு பாடலை போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் வீடியோ, அதாவது அம்பேத்கரோட போட்டோ நீங்க பாத்திருப்பீங்க, வந்து வரைபடம். அந்த வரைபடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கோட் போட்டிருக்க மாதிரி. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர் ப்ளூவோட இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் கோட் போட்டு நீங்க வந்து போட்டோஸ்ல பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கவே மாட்டீங்க. ஏன்? மோஸ்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும் பிக்சர்ஸ். நான் ஏன்னு சொல்லவா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீல கலருக்கு வந்து விலை கம்மி, பெயிண்ட் நீல கலர் பெயிண்ட் வந்து ரொம்ப விலை கம்மி. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஊர் செவ்வறு விளம்பரம் நம்ம சின்ன பையனா இருக்கும்போது ப்ளூ கலர் பெயிண்ட்ல எல்லாம் செவ்வறு விளம்பரம் எழுதுவாங்க, பாத்திருக்கீங்களா? கடை போர்டே மோஸ்டா ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸோ ப்ளூ கலருடைய அந்த செலவு ரொம்ப கம்மி, அந்த பெயிண்டோட ரேட் ரொம்ப கம்மிங்கனால அந்த காலத்துல மக்கள் வந்து
பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ கலர்ல அந்த செவுத்துல ஓவியங்களை வரைவாங்க. சரி. அப்படிதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கருடைய கோட் வந்து காட்டணும் அப்படின்னா அந்த ஒரு கான்ட்ராஸ்டுக்கு ப்ளூ கலர்ல புரியுது பெயிண்ட் அடிச்சு ப்ளூ கலர் கோட்ல அந்த அம்பேத்கர் வந்து வரைகிறதுங்கிறது ஒரு 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 நாம்ஸ் மாதிரி ஆகி போயிடுச்சு. அது பெயிண்ட் தொடர்ந்து அது அப்படியே ஒரு அடையாளமாவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீலம் தானே இவங்களுடைய அந்த ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அதுக்கும் இதுவும் சமமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டுக்கு நீல கலர்லயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அப்படியே செட் ஆயிடுச்சு. அதுக்காக அம்பேத்கர் வாழும் அம்பேத்கர்னு உங்களை சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக எவனோ ஒருத்தன் நீல கலர் சொக்காயை எடுத்து கொண்டு வந்து கோட் தச்சு கொடுத்தான். பியூர் ப்ளூல ஒரு கோட். சரி, ஒரு பிளாக் ஒரு கிரே அது எப்படி இருக்கும், பியூர் ப்ளூல ஒரு கோட் எப்படி இருக்கும், அதுவும் டார்க் ப்ளூவா இருந்தா பரவாயில்ல. டார்க் ப்ளூ கோட்ஸ் நல்லா இருக்கும். இங்க் ப்ளூல ஒரு கோட், இங்க் ப்ளூ கூட கிடையாது, அது ஸ்கை ப்ளூ. ஓகே, ஸ்கை ப்ளூல ஒரு கோட். சரி, அது ஸ்கை ப்ளூல கோட்லாம் போட்டீங்கன்னா ஏதாவது இந்த கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துல வந்து ஸ்கை ப்ளூ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, ரோஸ்க்கு வந்து பெண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் பிரிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இதுக்காக ஒகேஷனுக்காக ஒரு அடிச்சுட்டு போனா பரவாயில்ல. ஸ்கை ப்ளூல ஒரு கோட்டை தச்சு அந்த கோட்டை மாட்டிக்கிட்டு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த கோட்டை மாட்டிக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்திருக்காரு. என்ன பண்ணா இது? இதுல வேற வெயில்ல நிறைய பேர் அதே மாதிரி கோட் ஷூட் போட்டோ வச்சு நடக்கலாம் வந்து வச்சாங்கன்னு நினைக்கிறேன். மதுரையிலயோ ஏதோ நடந்துச்சு. இதெல்லாம் அவர் பண்ணிருக்காரு. திருமாவளவன் அவரே வச்சு பண்ணிருக்காங்க. இது திருமாவளவனா பண்ணாரா இல்ல திருமாவளவனுக்கு அவருக்கு உசுப்பே தூட்டி யாராவது பண்ண வச்சாங்களான்னு தெரியல. பட் இதெல்லாம் பண்ணாரு. சரி, இது மாதிரி பண்ணி ட்ரெண்ட் ஆனீங்களா இன்னைக்கு? நீல சொக்காயில் வந்த திருமாவளவன் சொல்லி ஒரு நியூஸ் கார்ட்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது விளம்பரம் பண்ணி உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அது அந்த விளம்பரம் சரியான விளம்பரம். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி அல்ல கையில விட்டு அடிச்சு இது பண்ணி அதுல நமக்கு ஒரு கெத்து காட்டலாம்னு நினைச்சா கெத்து காட்ட மாட்டீங்க, கெத்தாகி போயிருவீங்க. இப்ப என்ன ஆகும்? நீங்க என்ன பண்ணிட முடிஞ்சது? ஏர்போர்ட் முடிச்சு உங்களால விளம்பரத்தை தேடி கொடுக்க முடிஞ்சிருக்கு, அவருக்கு ஆதரவு வட்டத்தை அதிகரிக்க முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு டேமேஜை நீங்களே உருவாக்கிக்க முடிஞ்சிருக்கு. இப்ப நான் சம்மந்தமே இல்லாம நம்மளால பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது, உருவாக்கிக்கிட்டீங்க. வேற ஒரு டாபிக் பேசலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தரை போயிட்டு அடிச்சு அவமானப்படுத்தி அதனால வந்து ஏதாவது நமக்கு கிடைச்சிருமோனா கிடைக்காது. மாறாக அவர்களுக்கு ஆதரவு வட்டம் தான் பெருகும். ஸோ அதனால வந்து இப்படிலாம் பிளான் போட்டுக்கிட்டு லூசுத்தனமா யாரும் யோசிக்காதீர்கள் என்பதை தான் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். நீங்க பண்றது வந்து உங்களுக்கே பேக் ஃபயரா இருக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில எவனாவது ஒருத்தர் சொன்னான்னா மேலேங்களையும் பாருங்க, உங்களுக்கு ஆப் வைக்கிறேன் அவன் தான். சரி, இப்போ நீங்க தவறா எடுத்துக்கூடாது. இதை வந்து பேசாம இந்த வீடியோ முடிக்க முடியாது. ஏன்னா அது ஏர்போர்ட் மூர்த்தியை சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் இல்லை, திருமாவளவன் பத்தியும் தான் நீங்க இது வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு நிறைய தலைவருங்க ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ செம்மையா இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கிற இந்த ப்ரெசென்ட்ன்றது ரொம்ப பேடா இருக்கு. அது வந்து யாராவனா இருக்கட்டும், திருமாவளவன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பாமகவோட ராமதாஸ் அவர்கள், இவங்களோட ஸ்டார்டிங் இவங்க பிகினிங்ல பண்ண எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஏத்துக்கவும் முடியல, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. திருமாவளவனோட ஆரம்ப கால அரசியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே தவிர்த்துட்டு போகவே முடியாது. அதை நீங்க ஒரு புத்தகமா படிச்சாலும் சரி, இல்லை நீங்க அந்த நிகழ்காலத்துல இருந்து பார்த்திருந்தாலும் போற்றுதலுக்குரியதா இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னைக்கு வந்து இப்படி நம்ம வந்து சொல்ற மாதிரி ஆயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கழுதை தேஞ்சு கட்டரும்பான கதைன்னு ஒரு பழமொழி இருக்கும், ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அது அப்படிதான் இருக்குது. எனக்கு ஒரு வேறொரு நோக்கத்திற்காக வேறொரு செயல்பாட்டுக்காக களம் கண்டுட்டு இன்னைக்கு அந்த செயல்பாட்டுக்கும் அந்த நோக்கத்திற்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது இது எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க? சமத்துவத்துக்காக வந்தீங்க. இன்னைக்கு சமத்துவத்தை நீங்க பேண்ட இடத்துல இருக்கீங்களா? மாறாக தலித்தியத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க. இந்த தலித்தியத்தை தூக்குனதே நடுவில் தான் திருமாவளவன், தெரியுமா? அப்புறம் தலித்தியம்னா ஆரம்பத்துல தூக்கல. அவர் ஆரம்பத்துல பேசுனது தமிழ் தேசியம், பறையர்களுக்கான அரசியல் மற்றும் தமிழ் தேசியம். இதுதான் அவர் ஆரம்பத்துல இருந்து பேசுனது. நடுவுல ட்ராக் மாதிரி அம்பேத்கரியம் அப்படின்னு எடுத்தார் கையில. அதுக்கப்புறம் அந்த தலித்தியம்னு அந்த கோட்பாடாது அம்பேத்கரியத்தோட தலித், அம்பேத்கர் அண்ட் தலித்துங்கிற கோட்பாடுக்குள்ள வந்தாரு. அப்புறம் அங்கேயே வந்து அந்த அவரோட ஃபர்ஸ்ட் அவரோட ஆரம்ப காலகட்ட கருத்திலிருந்து அங்கேயே விலகிட்டார் அவரு. அப்படி விலகி வந்தாரு. சரி, அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று தனியா பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா கடைசியில அந்த தலித்தியத்தையும் அன்னைக்கு அடமான வச்சு தலித்தியவாதிகளுமே இன்னைக்கு வந்து ஸ்பிளிட் ஆகி திருமாவளவனுக்கு எதிராக பேசுற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாரு. அப்ப இங்க இருந்து என்ன நடக்குது? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அரசியலை நீங்கள் தோல்விகளை மட்டுமே தான் சந்திக்க போகிறீர்கள், தோல்வியை நோக்கி மட்டுமே நகர்ந்து கொண்டிருக்கீங்க. அதை மாற்றணும். நீங்கள் ஆரம்ப காலகட்ட திருமாவளவனா திரும்பி வந்தால்தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது இந்த மண்ணில் இருக்கும். அது இல்லைன்னா உங்களுடைய அரசியல் என்பது படிப்படியே தேய்ந்து விடுங்கிறதா நம்ம ஒரு சொல்றோம், ஒரு தனிப்பட்ட ரீதியா. இல்லைங்க, அவரோட வயசுங்கிறது இதாயிடுச்சு, அவரோட பயணம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டியில இருக்காரு, அவரோட வாழ்க்கையெல்லாம். ஆனா நான் வந்து ஒரு பறையராவோ ஒரு வந்து வன்னியராவோ இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இந்த பறையர் வர்சஸ் வன்னியர் அப்படிங்கிற அந்த அரசியலை பார்த்து எனக்கு சலிச்சு போயிருச்சு. சரியா? எனக்கு தமிழரா வந்து ஒன்றிணைனும், அரசியல் எனக்கு அப்படிதான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு எந்த சைடுமே போலரைஸ் ஆகணும். என்ன பண்ணணும்? அடிப்படை என்னன்னா,
தமிழ் குடிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலத்துல மிக முக்கிய தேவையா இருக்கு. அந்த தமிழ் குடிகளோட ஒற்றுமையை தமிழ் தேசிய இயக்கங்களாலையும் தமிழ் தேசிய கருத்தியல் கொண்ட இயக்கங்களால் மட்டும்தான் உண்மையாகவே கொண்டு கட்டமைக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இயக்கங்கள்ல இந்த 2 சமூகத்தை சார்ந்தவர்களும் தங்களை இணைத்து கொண்டு களம் கண்டால்தான் உண்மையாகவே இதுக்கான மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். அது அவங்களுக்கு அந்த சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் எந்த இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு அந்த களம் கண்டால் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஏற்றத்தாழ்வு சிந்தனைகள் இல்லை சமூகத்தால் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு உணர்வு, அந்த வெறுப்புணர்வால் ஏற்படக்கூடிய இந்த அரசியல், இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு யாரோட போய் சேர்ந்தா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட போய் அவங்க சேரணும். நம்மளும் காலங்காலமாக இதை பேசி வருகிறோம். இது தொடர்ந்து நம்ம தமிழ் சமூகத்திட்ட வச்சிருக்கிறோம். நம்ம உருவாக்கக்கூடிய இயக்கத்திற்கும் சேர்க்கிறதுக்கு இப்ப சேர்க்கை எல்லாம் தொடங்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு எப்படிங்க ஏதோ ஒன்று அதான் ப்ராசஸ் ஏதாவது இருக்கு. என்னன்னா நம்மோட சேர்ந்து நம்ம இயக்கத்தில் உங்களை பதிவு செஞ்சுக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னாவே அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல வந்து உங்க பேரு, அதுக்கப்புறம் உங்க ஊரு, இது எல்லாத்தையுமே நீங்க பதிவு செஞ்சுட்டு கடைசியில் எங்களோட சேர்ந்து செயல்படணுங்களா இல்லையாங்கிறதுல ஆம் இல்லைன்னா இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். ஒன்ஸ் ஃபோன் நம்பரோட நீங்கள் அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து உங்களை அழைச்சி பேசுவாங்க. நிர்வாகிகள் இருக்காங்க, நிர்வாகிகள் அழைச்சி பேசுவாங்க. அதோட அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நம்மளோட இயக்கத்தில் சேரணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த இதை பயன்படுத்தி சேர்ந்து கொள்ளுங்கள். இது முழுக்க தமிழ் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய கருத்தியலை மட்டுமே மையமாக கொண்டு களம் காணக்கூடிய இயக்கமாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அது நம்ம அந்த இதுலேயும் ஃபுல்லாக பேசியிருக்கிறோம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் எந்த ஒரு தமிழருக்கு இந்த மண்ணில் இழுக்கு ஏற்பட்டாலும் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக நம் இயக்கம் என்பது உருவாகி இருக்கும். அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இயக்க ரீதியான பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரியான பாதுகாப்பாக இருக்கட்டும், அத்தனை பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய இயக்கமாகவும் நம் இயக்கம் என்பது இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சும்மா வந்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் தனியாக வர்றாரு அவர் அடிக்கலாம், இவர் அவங்க தனியாக வர்றாரு அவங்களை அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு அலையாதீங்க. அது வேற மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இன்னைக்கு கடந்து பார்த்துட்டு சும்மா போறதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லை. பல தமிழ் தேசிய இளைஞர்கள் உருவாகி விட்டார்கள். அதனால இந்த மாதிரி மிரட்டுறது, உருட்டுறது, இந்த வேலையில வந்து யாரும் செயல்படாதீங்க. மிக குறிப்பா திமுக இன்னைக்கு கவர்மெண்ட் உங்க கையில இருக்கு. இந்த கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த சட்ட விரோத செயல்களுக்கு துணை போகக்கூடாது. அவங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவமானப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணா கூட ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லணும், ஏங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, என்னங்க எங்களை என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, டிஜிபி ஆஃபீஸ்க்கு தான் கலங்கம். டிஜிபி ஆஃபீஸ்க்கு வரும், நாளை பின்னா டிஜிபி ஆஃபீஸ் உங்களால என்ன உங்க அலுவலகத்துக்கு முன்னாடியே கலவரம் வருது, சண்டை வருது, அதே தடுக்க முடியலன்னு எங்களை தாங்க கேள்வி கேட்பாங்க. நீங்க அதெல்லாம் இது பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்றேன்னா அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பண்ணணும். இல்ல சரி பண்ணவன இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இது ஆக்சுவலா கொலை முயற்சி வழக்கு. இது பேர் கொலை முயற்சி வழக்கு. 307 வழக்கு பதிவு பண்ணி அவங்க மேல நீங்க கேஸ் நடத்திருக்கணும். அதை செய்யாம அவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவன் வந்து அடிக்க வந்தாரு. அவர் ஒரு பிரஸ் மீட்டுக்கு கொடுக்க வராரு. அவர் உள்ள போய் டிஜிபியை சந்திக்க போற ஒருத்தரை வந்து நீ போய் பூந்து போய் அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குற, படுத்துட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதையும் வாங்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை. என்ன எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க. ஸோ இதை வந்து பார்த்து கொண்டு தமிழக மக்கள் பொறுத்து கொண்டு இருப்பார்கள் நினைக்காதீங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது ஒரு ஸ்பார்க்கா மாறும். இன்னொரு இது இந்த காணொலியில பதிவு செய்ய வேண்டியது, பறையர் சமூக மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், உண்மையாகவே பறையர் சமூகத்திற்காக இவர்கள் குரல் கொடுக்கிறார்களா? விடுதலை சிறுத்தைலாம் பறையர் சமூகத்திற்காக குரல் கொடுக்குது. பறையர் என்று சொல்லி கொண்டு வந்தால் செருப்பால் அடிங்கள்ங்குது. உண்மையாகவே பறையர் சமூகத்திற்காக யார் குரல் கொடுக்குறா? பறையர் மக்களுக்காக யார் செயல்படுறா? பறையர்களுடைய உண்மையான வரலாற்றை சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் யார் கொண்டு போய் சேர்க்கிறா? எந்த இயக்கத்தில் பறையர் சமூகத்தை வந்து ஒரு மூத்த குடியாக ஏற்கிறார்கள்? பாருங்க, தேடுங்க. உங்களுக்கு தெரியலன்னா நம்ம பேசினதெல்லாம் போய் கேளுங்க. அப்ப எங்களோட செயல்பாடுலாம் நீங்க பாருங்க. இது வரைக்கும் நாங்க எங்களோட செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்று போய் பாருங்கள். அந்த செயல்பாடுகள் அடிப்படையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது என்றால் பறையர் பெருங்குடி மக்கள் எங்களை போன்ற தமிழ் தேசிய இயக்கங்களை தான் வலு பெற செய்ய வேண்டும். நீங்கள் தவறுதலாக இந்த தலித்திய அரசியல், தவறுதலாக இந்த மாதிரியான திராவிட அரசியல்களை போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பயன்படுத்திக்கிறாங்க. சமூகத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஒழிய உங்களுக்கு உண்மையான விடுதலையை அவர்கள் வாங்கி தர மாட்டார்கள். அதற்கு கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாம் சாட்சி. அவ்வளவுதான். அதை மனசுல வச்சுக்கோங்கிறத நாங்க பதிவு பண்றோம். ஓகே, தொடர்ந்து அரசியல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். புரிதல் அப்படிங்கிறது ஒரே நாள்ல ஏற்படாது. அது வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.